வணக்கம் நண்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். ரொம்ப டயர்டாகுது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ரொம்ப சூழ்நிலையில் ரொம்ப மோசமாக இருக்குது என்று சொல்லி சில பேர் எண்ணுவது உண்டு. அதனாலே மனசோர்வுகள் உண்டு. செய்ய வேண்டிய வேலைகள், செய்ய வேண்டிய சப்ஜெக்டுகள், செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறது. எல்லாமே போட்ட இடத்துல போட்ட மாதிரி இருக்குது. செய்ய வேண்டிய இடத்துல செய்ய முடியாதபடி ஸ்தம்பிச்சிருக்குது. எதுவுமே மூவ் பண்ண முடியாமல் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய சில பேர் செய்ய வேண்டிய காரியங்கள், அதனால் மனசோர்வுகள் இருந்து ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது. அட போங்க பிரதர், எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்குது, எதுவுமே மூவிங் கிடையாது, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை என்று சொல்லி சில பேர் எண்ணுவது உண்டு. நான் சொல்கிறேன் பாருங்க, கடவுள் அற்புதமான வாக்கு தத்துவம் உங்கள் மேலே வச்சிருக்கிறேன். என்னன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் சிறந்திருக்கும்படியாக பெருக்கத்துக்குள்ளாக வச்சிருக்கிறார். சகல வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாக்கு தத்துவங்கள் கொடுத்துருக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குற என்னன்னா, நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லணும் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இது போதுங்களே, என்ன இது போதுமே. நீ நினைக்கலாம், ஆமாம் சொன்னாருங்க, இதில் போய் திரும்ப சொல்லிட்டாருங்க, ஆனால் இன்னும் அப்படியே கிடையாதுங்க. அவர் சொன்னவர் செய்து முடிக்கிறவர். சில பேர் மனுஷங்க வேணால் உங்களுக்கு சொன்னதே, உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு கூட இருக்கிறோம் மற்ற காரியங்களை சொன்னவங்களை செய்யாமல் தவறி போயிருக்கலாம். ஆனால் கடவுள் நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன் என்னன்னா, கூட இருந்து ஒரு பொம்மை மாதிரி இல்லை ஒரு பாதுகாப்பு படை தலைவர் மாதிரி கையை பிடிச்சின்னு இருப்பது கிடையாது. இந்த உலகத்தில் என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்துவங்கள் மெட்டீரியலாக, அதாவது பொருளாக நீங்கள் காணாத வரைக்கும் உங்களை விட மாட்டேன். அதை கண்டு உங்களுக்கு திருப்திப்படுத்தி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். அதில் கொஞ்சம் டயர்டாக இருக்க, கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. நிதானம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தலை சிறந்ததாக இருக்கும். அந்த நிதானம் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரும். அப்படி வெற்றி கொண்டு என்ன நடக்குது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.